ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் திவ்யாஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் ஒரு டேஸ்டியான கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், காஞ்ச மிளகா 2, ஒரு கப் நல்லெண்ணெய், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் கண்டினியூவாக பார்க்க முடியும். ஒரு கடாய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வெந்தயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும், ப்ளஸ் நல்ல வாசம் வரும். அதோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பவுடராக வேண்டாம், நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையோட நிறம் மாற வேண்டாம். அதோடையே உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி மிளகு சீரகம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இந்த கருவேப்பிலை தொக்கு பார்த்திங்கன்னா நல்ல சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றப்போ அருமையாக இருக்குன்னா பாருங்களேன். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை இப்படி எது கூட வேணால் சேர்த்து சாப்பிட்லாம். கருவேப்பிலை பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இதை செஞ்சு கொடுத்தா வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த தொக்கு நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இதை செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனால் கூட கெடாதுங்க. நல்லா வதங்கின பிறகு எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போது ஆற வச்ச கருவேப்பிலையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட ஊற வச்சுருக்க புளியையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எனக்கு ஆயில் கம்மியாக வேணுன்றதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் சூடான அப்புறம் தாளிப்புக்கு தேவையான பொருள் எல்லாம் வரிசையாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச அப்புறம் வரமிளகாய் சேர்க்கணும். அதுவும் நல்லா வறுபடணும். வறுபட்ட பிறகு மசாலா பொருள் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போது அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மசாலா தூள் எல்லாம் கருகிரும். ஸோ டேஸ்ட் நமக்கு சேஞ்ச் ஆயிரும். இப்போது வரிசையாக ஒரு பொருளாக சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பெருங்காயத்தூள், அடுத்தது மஞ்சத்தூள், அடுத்தது காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கருவேப்பிலை தொக்கு ரெசிபியை பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கவங்க, பேச்சுலர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. கால்சியம், மெக்னீஷியம், அயன் இப்படி நிறைய விட்டமின்ஸ் கூட இருக்குது. இது கண் பார்வைக்கு நல்லது, சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அதுவும் இல்லாமல் இதில் ஆன்டிபயாட்டிக்ஸ் இருக்குது, ஹேர் லாஸ் கண்ட்ரோல் பண்ணும். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. இப்போது அந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கி பார்த்திங்கன்னா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கு. இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அளவு கரெக்டாக இருக்காது. உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதோட நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்க கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா வதக்கி விட்டுறணும். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்துடும். இப்போது ஃபைனலாக இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லத்தை பொடி பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கருவேப்பிலை தொக்கு ரெடி. வேறு என்ன, சூடான சாதத்தோடு சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ ஹோப் யூ ஆல் லைக் மை வீடியோஸ். ஸோ அனதர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.